வணக்கம். வணக்கம். எங்க போயிட்டீங்க? நான் கொஞ்சம் லாங் ரெஸ்ட். நான் டெய்லி நீங்க வந்தீங்களா வரலையோ இங்க வந்து உட்காந்துட்டு உட்காந்துருக்கேன். ஆமா, பார்த்தாலே தெரியுது. நிஜமாதான். அரை மணி நேரம் லேட் வேற. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய சேட்டைகள். நாகர்கோவில் ரவுடியுடன் லஞ்சம் வாங்கி கைதான இன்ஸ்பெக்டர் வீட்டில் கைப்பற்றிய ஆவணங்கள் ஆய்வு. செல்போன் உரிமையாளர்கள் கைப்பற்றினர். இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு. அவருக்கு என்னாச்சும் நெஞ்சு விழுந்துட்டாமோ? அதாவது கைது பண்ணியாச்சுன்னா சாதாரணமே நெஞ்சு வலி வர்றது சகஜம் தான் எல்லாத்துக்குமே. ஆமா, அது வரைக்கும் நெஞ்சு கரெக்டா இருக்கும். அவங்க அரெஸ்ட் பண்ண உடனே எல்லாத்துக்கும் டப்புன்னு வலி வந்துடும். பொத்தி படுத்துருவாங்க. டக்குன்னு அங்கே அடைச்சிடும். பேச்சுப்பாறை அணையிலிருந்து 2000 கன அடி உபரி நீர் திறப்பு. குமரியில் ஆறுகளில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. எல்லா இடமும் ஆற்றுல தண்ணி ஓவர். அதை தனியாக சேவ் பண்ணி வைக்கலாம். யார்கிட்ட சும்மா கலருக்கு தான் போகுது. இந்த குளத்தை வெட்டி அதை அங்கே ஸ்டோர் பண்ணி போடலாம். ஆமாம், அந்த மலை பிரதேசங்கள்லாம் நிறைய ஏக்கரங்கள இடம் இருக்க தான் செய்யுது. ஆமாம், அது ஒரு குறிப்பிட்ட அந்த மலை 2 மலைக்கு நடுவில் கொஞ்சம் ஏரியாவில் வளைச்சி போட்டு உள்ள ஆழப்படுத்தி ஒரு இது உருவாக்கலாம். நமக்கு மலையை வெட்டி வைக்கிறதுக்கே நேரம் இல்லை. வேற எங்கே நம்ம எங்கே குளத்தை உருவாக்கும்? நமக்கு நம்ம வீட்டில் குளம் வெட்டுறதுக்கு நேரம் கரெக்டாக, நீச்சல் குளம் வெட்டுறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கு. இதில் ஊருக்கு எங்கே குளம் வெட்டுறது? ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்க பதக்கம் வென்றிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தலா 25 லட்சம் ஊக்கத்தொகையும் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி விஷயங்களை நல்லா பாராட்டுங்க. நிறைய இளைஞர்கள் இது மாதிரி போட்டியில் கலந்துக்கிட்டு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும். அந்த நேற்றுக்கு நம்ம ஒரு இடத்துல வீடியோ எடுக்க போயிருந்தோம் இல்லையா? ஆமாம், அந்த இடத்துல நெற்பயிரெலாம் அந்த அறுவடைக்கு தயாராக இருக்குது. ஆனால் மழை பெஞ்சனால அறுவடை பண்ண முடியல. ஆமாம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? மழையை நிப்பாட்ட முடியாதுல்ல. நிப்பாட்ட முடியாது தான். இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா. அந்த கரூரில் கொலைப்படுத்தி போய் செத்ததுக்கு அங்கே போய் கூட்டம் வரும்னு தெரிஞ்சு போய் ஏதோ விபத்து. அதில் செத்தவங்களுக்கு 30 லட்ச ரூபான்னு கொடுக்குறவங்க இந்த விவசாயிக்கு பார்த்ததா கொஞ்சம் அந்த மீன் என்ன செலவாயிருக்கோ. இயற்கை, இது இயற்கை அழிவு தான். அழிக்கல, கண்டிப்பாக இயற்கை அழிவுது. இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சது அவங்க கொலைப்படுத்தது. இந்த அதாவது எதுல ஒண்ணு சேர்றீங்களோ இல்லையோ, இந்த விஷயத்துல ஆளுங்கட்சி எதிர்கட்சி பார்க்காம உள்ளூர் அரசியல்வாதிகள் ஒண்ணு சேர்ந்து இவருக்கு நிவாரணம் கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பா அரசு ஏத்துக்கும். இப்ப நம்ம கண்ணெல்லாம் மனை பார்த்தோம். அது ஆளுங்கட்சிக்காரன் வந்து எதிர்கட்சிக்காரன் பார்க்க கூடாது. அவரது ஃபுல்லா அவ்வளவுமே நெல்லு மலையில அப்படியே சாஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அது எப்படியும் அவ்வளவு மேக்சிமம் அது உழுந்தாயிரும். இப்ப மழை இருக்கு 2 நாள் பெஞ்சுன்னா முடிஞ்சு ஏதாவது சோழி முடிஞ்சு அந்த வந்து போயிடும். அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணலாம். ஆமா, அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கலாம். என்ன செலவு? நீங்க லாபத்தை கொடுக்கலாட்டும் பரவாயில்ல. இவங்க என்ன செலவு பண்ணிருக்காங்க? ஏன்னா அடுத்த தலைமுறைகள் வந்து இதுல நஷ்டம் வருதுன்னா வரமாட்டாங்க. சரி பரவாயில்ல, நஷ்டம் வராது, லாபம் வராட்டியும் நஷ்டம் வராம அரசாங்கம் பார்த்துக்கும் அப்படின்னா நிறைய பேர் இந்த தொழில கண்டிப்பா வருவாங்க. நிறைய இடத்துல வயல் பிளாட்டு போடுறது நிற்கும். பிளாட்ல வருமானம் வருதுன்னு பிளாட்டுக்கு போயிடுவாங்க. இதுனா இதாவது வருமானம் வருதுன்னு நிற்பாங்க. அது அதனால அந்த கொலைப்படுத்தி சாவரனுக்கு லட்சத்தை கொடுக்காம பொழப்புக்கு சாவரனுக்கு கொடுங்க. ஆமா, என்ன வாக்கிங்கா விளையாட்டு கொஞ்சம் உயிர் மேலே ஆசை வேண்டியதுன்னு இல்லை. அந்த ஒரு சின்ன ஏதாவது ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆடுற வரைக்கும் நம்ம எல்லாம் ஆடிடுறோம். ஆடிட்டு ஏதாவது ஒரு சின்ன நோய் டாக்டர் சொல்லிட்டாரு, தம்பி இது இப்படி பண்ணால் சரியாகாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உயிர் பயம் வந்துடுது. ஆக அல்பாயுசில் போயிடுவோமோ. இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது நம்ம வயசில் உள்ள ஒருத்தன் டப்புன்னு நல்லா இருந்தால் காலில் தூங்கிலமா எழும்பலைன்னா அப்போ நமக்கு ஒரு பயம் வந்துடுது. ஓஹோ, நம்ம கூடவெல்லாம் செத்து போயிட்டான், நம்ம கூடவே சுற்றிட்டு இருந்தான், திடகாத்திரமாக இருந்தான், செத்துட்டான், அப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் யூடியூப்ல சர்ச் பண்ணுவான். ஏன் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கு தெரியாமல் டப்புன்னு வந்துடும் யாருக்கு வேணாலும். இப்போல்லாம் முன்னாடி மாதிரி ஹெல்த் கிடையாது. 3 அட்டாக்லாம் போகிறது மாதிரி இல்லை. மொதல் அட்டாக்ல சுவாரி சுத்தம். ஆமாம், அதனால வான் பண்ணும் உஷாராயிடலாம்னு பார்த்தா முடியாது. நம்ம காதலி போட்டுக்கலாம். காதலி நம்ம காதலியா? இல்லை இது ஆக்சுவலாக நம்ம மாவட்டத்தில் நடந்திருக்காரு. அதுக்கு நம்ம காதலின்னு சொன்னா இப்ப நான் பாவம் சரி, உன் காதலின்னு சொன்னா கூட நீ உன்னோட போயிடும். நம்ம காதலின்னு 2 பேரும் சொல்லி என்ன பாத்தியா? சரி, காதலி பேசாததால் கொத்தனார் தூக்கு போட்டு தற்கொலை. அவனுக்கு அந்த காதலியை தவிர வேற யாருமே கிடைக்கல ஊர்ல. அவங்க வீட்டுல அம்மா இல்ல, அப்பா இல்ல, தங்கச்சி இல்ல, தம்பி இல்ல. காதலியும் ஒண்ணு போனா அடுத்தது கிடைக்கும். ஒரு அப்பா அம்மாவுக்கு நீ போனா வேற கிடைக்குமா? கிடைக்காது. அப்படி என்ன அப்பா அம்மா வீட்டுல அண்ணன் தம்பி தங்கச்சி இவங்க காமிக்காத ஒரு பாசத்தை இந்த பிள்ளைகள் காமிச்சிருது. மன ரீதியாக ரொம்ப அட்டாக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு வேணாம்ல நீ சொன்ன இல்லை, நான்லாம் வளரும்போது யாருமே என்ன அந்த மாதிரி அட்டாக் பண்ணலையே. நீங்க அட்ராக்ட் பண்ற மாதிரி இல்லை. அட்ராக்ட் பண்ற மாதிரி இல்லை. துருவ் விக்ரம் நடித்த பைசன் படத்துக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. அது அவங்க இதாக அவங்க தான் இப்போ இங்கே வேணாம், நான் ஒன்றும் சொல்லலப்பா.
சும்மா நீ என் பாட்டுக்கு என் வாயை கலரி விட்டு இந்த கரூர் சம்பவத்துல ஆள் வந்தாங்களா, அதுக்கப்புறம் விஜய் ரீலீஸ் படம் வைக்க தயாரா இருந்துச்சு. அது அதுக்கப்புறம் முன்னாடியே பிளானிங் இருந்துச்சு, முன்னாடியே பிளான் பண்ணது. ஆனால் படம் ரிலீஸ் பண்ணல கரூர் சம்பவத்தினால. அதுக்கப்புறம் அது பண்ணல. பண்ணாத படத்துக்கே சீமான் சார் ஒரு பேட்டி விட்டுருந்தாரு. அங்கே என் பிள்ளைகள் 48 பிள்ளைகள் இறந்து கிடக்கு, உனக்கு குஷி ரீலீஸ் கேட்குதோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே சீமானு அதே 40 பேர் இறந்துருக்காங்க. இட்லி கடை படத்துக்கு ரிவ்யூ சொல்றாரு. ஆமாம், இட்லி கடை தம்பி அருமையா. அதாவது இதுல படம் எடுத்து நடிச்சு நடிகரா பாராட்டலாம், டைரக்டரா பாராட்டலாம். அவர் யாரை பாராட்டினா தெரியுங்களா? உதயநிதி ஸ்டாலினுக்கு 3. அவர் பேர் எப்படி? இன்பநிதி. தம்பி இன்பநிதி அழகா படம் எடுத்துருக்காப்புல. 14 வயசுலயே அருமையான ஒரு படம். ஏன்னா அவர் தானே டைரக்ட் பண்ணாரு, அவர் தானே பைசா போட்டாரு. பைசா வாழ்த்து யாருக்கு சொல்லணும் ஒரு படத்துல ஒரு இது இல்லையா? ஐயா பணம் போட்டவங்க தான் சொல்லுவாங்க, அதுல ப்ரொடியூசர்னு அவர் பேர் தான் இருக்கு. ஆமா இல்ல அவர் அப்போ டிஎம்கே சொம்புதிக்குங்கிறது கரெக்டா தானே இருக்கு. அது நல்ல கதையா இருக்கு. என்ன பிடிக்கலாம், நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னா நீ என்ன வாழ்த்தி தான் சொல்லி ஆகணும். ஐயா அதுக்குன்னு படத்துக்கு பணம் போட்டோட காரணம் படம் நல்லா வர்றதுக்கு டைரக்டரை பாராட்டணும். கோமாளி படத்துக்கு பிரதீப் ரங்கநாதன் பாராட்டினீங்களா, கோமாளி ஜெயம் ரவி பாராட்டினீங்களா? நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். பிரதீப் ரங்கநாதன் பாராட்டினீங்க. முதல் படம் தம்பி அருமையா எடுத்திருக்காப்லன்னு ஆள் ஒர்க்கு டைரக்டருக்கு போடுவேன், அங்க ப்ரொடியூசருக்கு போகுது. பணம் விளையாடுது. அந்த மாதிரி ஐயோ கடவுளே, என்னத்த சொல்ல. மாணவிக்கு இல்ல, மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. அதுல எப்படிதான் போட்டு? ஆமாதான், மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. போக்சோ வழக்கில் ஆசிரியர் கைது, உடந்தையாக இருந்த தலைமை ஆசிரியர் சிறையில் அடைப்பு. ஒரு அக்கா அதை கிளட்டு மோதி அவன் தான் தெரியாம தப்பு பண்ணாங்கன்னா நீ தெரிஞ்சே கூட்டி விடுறியா? தலைமை ஆசிரியர் நம்ம கல்யாணம் போகணும். எப்போ போகணும்? போய்க்கலாம் முடியாது. அவன் என்ன இன்னையே கல்யாணம்? ஆமா. அன்புடையீர் திருமண கூட்டு திருப்பலியிலும் அதன் பின் நடைபெறும் சகல விருது உபரிசைகளும் தங்கள் குடும்பத்திலும் வந்து மக்களை வாழ்த்து அன்புடன் அழைக்கிறோம். இது வேற கல்யாணம். இது நம்ம போக வேண்டியது, நமக்கு அவர் கல்யாணம். யார் கல்யாணம்? கேமரா வந்து இன்னைக்கு மகாராஜபுரம். அது தெரியல. நான் இதுதான் நமக்கு இப்ப நான் அழைப்பு கொடுத்துருக்காங்கல்ல. எந்த ஊர் பேரு? பக்கத்துல போயிட்டு இருந்தலாம். கோட்டாரா? எம்எஸ்டி கம்யூனிஸ்ட் மஹால், எம்டிபி. ஆமா. இப்படி அந்த பக்கத்து ஒரு நிமிஷம் காமியா. இப்படி விளம்பரம் கொடுக்குறவங்க என்ன சாப்பாடு போடுறீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதில் போட்டிங்கன்னா பிடிச்சிருந்தா வருவோம். நாங்கள் இதுவே நீங்கள் எங்களை கூப்பிடுறதுக்காக நீங்கள் கொடுத்ததும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு முழு மனசோட வருவோம். ஆமாம். ஏன்னா வந்து ஏமாந்துட கூடாது இல்ல, ஒருத்தர் இருக்கணும்ல. வந்து நீங்கள் வெஜிடபிள் போட்டிங்கன்னா நான் வந்து ஏமாற்றம் தானே எங்களுக்கு. ஏமாற்றம் தானே. அதனால என்ன சாப்பாடு போடுறீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணி வைக்கல. அதை பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து வயறார சாப்பிட்டுட்டு மனதார வாழ்த்திட்டு வருவோம். ஆமாம். முடிஞ்சா 2 கேரி பேக்கில் பார்சல் எடுத்துட்டு வருவோம். ஆமாம். கண்டிப்பா அது அவர் ஒரு சாமர்த்தியங்க. கண்டிப்பா. தூங்காமல் நடித்து கொடுத்த ராஷ்மிகா வாய்ஸ் நடிச்சு கொடுக்க படத்துக்கு ஆட்டம் போட்ட ஆசை. ஓச்சில நடிச்சு கொடுக்காங்க. அது ஒரு பெருமை வரப்பட வேண்டியது. துட்டு கொடுக்குறான்னு நடிக்கிறா. எனக்கெல்லாம் சோறு போட்டா 4 நாள் தூங்காம இருப்பேன். வெறும் சோறு போட்டாலே போதும். அது எத்தனை மணிக்கு? அதிகாலை 2 மணி வரை. எப்ப ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நான் எது தூங்கினே அதே மாதிரி 1 மணி நேரம் தூங்கினேன். மணவளக்குறிச்சி அருகே 3 குழந்தைகளை தவிக்க விட்டு இளம்பெண் மாயம். ஐயோ யாசாத பைக்ல ஏறி அடுத்தவங்கள பைக்ல தானே ஏறி போயிருக்கேன். வேற அப்ப நீ சொன்ன அந்த தே கரெக்ட் தான். சில நேரங்களில வாயில நம்மள மீறி ஒரு வார்த்தை வருது இல்ல, அது கெட்ட வார்த்தை இல்ல, அது வேணும் சொல்லணும். அந்த வார்த்தை என்னோட கண்டுபிடிக்கல. அதாவது அப்போது விழா நடந்து கொண்டிருந்த போது வீட்டின் முன்பு ஒருவர் பைக்கில் வந்ததாக கூறப்படுகிறது. அந்த பைக்கில் சுஜா ஏறி சென்றதை சிலர் பார்த்துள்ளனர். பின்னர் விழா முடிந்து வெகு நேரம் கடந்தும் சுஜா திரும்பி வரவில்லை. இது குறித்து கணவர் ஐஸ்டல் ராஜனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவருடைய போலீஸை கம்ப்ளைண்ட். அதாவது வீட்டுக்காரர் இங்கே இல்லை இல்லைங்க தானே? ஆமாம். சரி, நாங்கள் கிளம்புறோம். வணக்கம் நண்பர்களே, நன்றி.